பற்றவா கல்வன் மறுநாடு சென்று இளவரசி சத்யாவை சந்திக்கின்ற வேளையிலே இளவரசியுடைய முத்தாரத்தை களவாடிய கல்வன் நானே சிறையில் அடைத்து விட்டு வந்தேன். அப்பா, ஒரு கல்வனுடைய தங்கையை நான் திருமணம் செய்து கொள்வேன். எனக்கு இந்த திருமணம் பண்ணுவது வேண்டாம். இந்த பெண்ணும் எனக்கு வேண்டாம். நான் கடைசியில் ஒரு திருடனுடைய தங்கையா நீ? அது தரம் கட்டுவலே அடிப்பாவி. நீ ஒரு பிச்சைக்காரியாக இருந்தால் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்திருந்த போயிலும் நல்ல ஒரு குணவதி. உன்னால் என்னுடைய மகன் என்னுடைய கற்பு அழிக்கப்பட்டது, என்னுடைய தந்தையை கொல்லப்பட்டான் என்று சொன்னார். ஆனால் அதற்காக நல்ல ஒரு குணவதி ஏழை பெண்ணாக இருந்தாலும் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்திருந்த போதிலும் நல்ல பெண்ணாக இருக்கிற என் மனப்பூர்வமாக உன்னை நான் மருமகளாக ஏற்றேனே. இந்த கல்யாணத்தில் யாரோ ஒருவன் உன்னுடைய அண்ணன் என்று கட்டி பிடித்து வேண்டி ஒன்று சேர்த்து திருடன் திருடன் என்றார். ஒரு திருடன் மாலையை தூக்கி எரிந்துவிட்டு போகின்ற அந்த மனக்குலச்சி போதும் இல்லை.
கமலேஷ் எத்தனை மணி முடியும்? ஏய் ஒரு திருடுடைய தங்கை என்னுடைய ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற மகன் ஆசை மகன் அன்பு மகன் உன்னால் அவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றினேன். தூக்கு தண்டனையை தடுத்து நிறுத்தினாய். ஏழை பெண் உன்னால் என்னுடைய மகனால் நீ கெட்டுவிடக் கூடாது என்று மனப்பூர்வமாக மனதோடு கடைசி நேரத்தில் ஒரு திருடுடைய தங்கை ஏன் மாட மாளிகை கூட கோபிலம் மலர்பஞ்சினம் மயிலாசுரம் மறைந்த நாட்களை இத்தனை தைத்து வாழ என்று ஒரு திருடுடைய தங்கை ஆசைப்பட்டு நீங்களே திருமணம் செய்து வைத்திருக்கிறீர்கள். இப்ப என்னை அல்லது மீது வீர்பலி சுமத்துகிறேன் அப்பாவி. ஆடி வார்த்தை கேட்டு என்னை தாண்டி கொடி வருகிறேன். தானே
அவர் எப்படி எனக்கு கண்ணன் கேட்கிறதையா? எப்படி உனக்கு ஆமா? உண்மை சொல்கிறேன். ஒரு திருடன் உனக்கு எப்படி அவன் என்னுடைய உடன்பிறந்த அண்ணன் தான். நான் என்னுடைய தந்தை என்னுடைய அண்ணன் நாங்கள் இருவரும் சின்ன சின்ன குழந்தை இருக்கும்போது என்னுடைய தந்தை எங்கெல்லாம் ஸ்ரீரக்கம் நடக்கிறது அங்கெல்லாம் சென்று தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக வீதி வீத பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டு அந்த பனாதி பசங்க பிச்சைக்கார குடும்பம் அப்படி இருக்கே போனால் உகந்த புயல் வீசியது. அந்த புயலிலே மூன்று திசையாக பிரிந்தோம். ஆனால் என்னுடைய தந்தை என்னை தேடி வந்து என்னுடைய சேர்ந்து விட்டார். அன்று பிரிந்த அண்ணனை இன்றுதான் மனக்கோலத்தில் பார்த்தேன். சவா 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 அறிந்து கொண்டவருடைய அந்தரங்கத்தை புரிந்து கொண்டவருடைய துர்புத்தியை நீங்கள் ஒருவரும் அண்ணன் தங்கைகள் அந்த நாள் புயல் காற்றில் பிரிந்த உன்னுடைய அண்ணன் அன்று முதல் இன்று வரையிலும் திருடனாகவே வாழ்ந்து வருகிறார். ஏதோ கேள்விப்பட்டு சிறைச்சாலையில் இருந்தவன் உனக்கு வந்து ஏண்டி வாழ்த்துதல் தெரிவிக்கின்றான். ஏய், ஒரு திருடைய தங்கை என்னுடைய மகன் ஒரு கல்வனுடைய தங்கை என்று மாலையை வீசி எழுதி ஓடிவிட்ட. ஆகவே இனி முதல் எனக்கு நீ மருமகளம் அல்ல, உனக்கு நான் மாமனாரும் அல்ல, என் மகனுக்கு நீ மனைவி அல்ல. என் முகத்தில் விளக்கவே கூடாது. உன்னுடைய பாதம் இந்த மண்ணில் என்னுடைய மண்ணில் படவே கூடாது. நாட்டை விட்டு நடடி.